கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தின மருத்துவத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தினுடைய ஒரு பகுதி, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு மிக மிக பாதுகாப்பான ஒரு இடத்தை இன்னது என்று அழகாக பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, அவர் யாராம்? அவர் நாம் எதையெல்லாம் அவரிடத்தில் ஒப்படைக்கிறோமோ அவர் கடைசி வரைக்கும் காத்து கொள்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறாராம். அப்போ நம்மை நாமே காத்து கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ அல்லது குடும்பமோ நம்முடைய எந்த விதமான காரியமாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக நிலைநாட்ட நம்மால் முடியாது. ஆனால் உங்களுடைய நற்பொருளை, உங்களுக்கு கிடைத்த எந்த விதமான மேன்மையான அனுபவங்களையும் தொடர்ந்து காத்து கொள்வதற்கு ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்தில் நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, அவர் இறுதி வரைக்கும் அதே பாதையில நாம் நடந்து வருவதற்கு பலனை தருகிறார், நல்ல ஆலோசனைகளை தருகிறார், கண்களில் வெளிச்சத்தை தருகிறார். இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை அவர் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறாராம். ஆகவே இன்றைக்கு நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள், நாளைக்கு என் நிலை எப்படி இருக்குமோ என்ற கேள்வி உங்களுக்கு அவ்வப்பொழுது வரலாம். இன்றைக்கு நல்ல பதில் என்னன்னா, உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமையை காட்டிலும் 1000 மடங்கு நீங்கள் பழுகி பெருகுவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அவரிடத்துல ஒப்படைச்சிருவோம், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பண தொகையை பேங்க்கில் போடுறோம் அப்படின்னா அந்த பேங்க் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறது. அதே போல் போட்ட பணத்துக்கு வட்டியை கொடுத்து அதிகமான பணத்தை திருப்பி கொடுக்கிறது. அதை நம்பி நாம் பேங்க்கில் நம்ம பணத்தை போடுகிறோம். அதை காட்டிலும் மேலானவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே நம்முடைய நன்மையான காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எல்லா விஷயத்தையும் அவரிடத்தில் ஒப்படைச்சிருவோம். அவர் கண்மணி போல நம்மை பாதுகாத்து பராமரித்து எல்லா குறைகளை நிறைவாக்கி பல நன்மைகளை பல மடங்காக உயர்த்தி கொடுப்பது நிச்சயம். ஆகவே அவரிடத்தில் ஒப்படைப்போம். ஒப்பற்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல விலைக்காக நன்றி. எங்களுடைய எல்லா காரியத்திலும் உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிற போது அதை காத்து பல விதங்களில் எங்களுக்கு திருப்பி நன்மையானதை தரப்போற தயவுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ஒப்படைக்க வேண்டியதை உம்முடைய கருத்தில் ஒப்படைத்து விடுதலை வாழ்வை வாழ்வார்களாக. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.